ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லெக் பீஸ் கிரேவி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு குக்கிங் ஆயில் போட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம், மஞ்சள் பொடி அது மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டே. நல்லா சுருள சுருள வதங்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான், ஆனால் ஃபுல்லாக லெக் பீஸ் வச்சு மட்டும் செய்கிறோம் நம்ம இந்த கிரேவி. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாம். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். அதிகமாக ஃப்ளேம் வச்சிடக்கூடாது, அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி இன்னும் ஆட் பண்ணல. எல்லோரும் சிக்கன் கிரேவி செஞ்சுருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதே தான், ஆனால் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் மட்டும் டைரெக்டாக எடுத்து போட்டுடலாம். ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நடுப்புற கீறி விட்டுருக்காங்க. இது வந்து நான் செய்யலை, எங்கள் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்ட்டு நினப்பாங்க. எப்பொழுதுமே நல்லா குக் பண்ணுவாங்க. ஒரு 8 லெக் பீஸ் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு வாங்கியிருக்கு. அதை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை பாருங்கள். டைரெக்டாக சிக்கன் லெக் பீஸை போட்டாச்சு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு. அதுலேயே சிக்கன் கொஞ்சம் குக் ஆகணும். லெக் பீஸில் கொஞ்சம் கீறி விட்டோம்னா இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மிளகு ஜீரக பொடி போடுறாங்க. வீட்டிலே ரெடி பண்ணது தான். இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். மிளகு ஜீரக பொடி வீக்கெண்ட் ப்ரிப்ரேஷன் போட்டிருப்பேன், பாருங்கள். அடுத்தது மிளகாத்தூள். ஆக்சுவலாக நாங்கள் அந்த சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கோம், தனி மிளகாத்தூள் போடலை. வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கு. இது 1 ஸ்பூன் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அடுத்து சிக்கன் மசாலா ரெடிமேடாக கிடைக்கிற சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்காங்க. அதோட மிளகாவும் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம், காரமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது, அதுவும் எப்படி செய்யணுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு. இது புதினா போடுறாங்க. இப்போ வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணல, மசாலா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிளற விட்டுறணும். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ எல்லாம் மேலே போட்டிருக்காங்க. அதுலேயே இறங்கட்டும், எல்லாம் எசன்ஸ்லாம் இறங்கட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எங்கள் சார் சூப்பராக செய்வாங்க. என் ஹஸ்பண்ட் நான்வெஜ்லாம் நல்லா சமைப்பாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு நான்வெஜ்ஜில் சிக்கன், எஸ்பெஷலி சிக்கன் வந்து எனக்கு அவ்வளோவா செய்ய தெரியாது. எங்கள் சார்கிட்ட தான் நானும் கற்றுக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு செய்கிறேன் நானும். சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே காரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மிளகாத்தூள் கம்மியாக போட்டது. பார்க்க தான் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மசாலாலாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்டு பார்க்கும்போது காரமே இல்லை, ஹெவியாகவும் இல்லை. நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை வயிறு புண்ணு எந்த பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமாக செரிச்சிரும். எல்லாம் போட்டுட்டு அடுத்து தக்காளி ஆட் பண்ணுறாங்க. எல்லாமே சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள். வெங்காயமும் தக்காளியும். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2-3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 6 தக்காளி இதான் ஆட் பண்ணியிருக்கோம். லெக் பீஸ் வந்து 8 லெக் பீஸ், ஒரு கிலோ கிட்ட வந்துச்சு. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தயிர். இது வீட்டிலேயே ஊற்றின தயிர் தான், நல்லா கெட்டியான தயிர். தயிர் ஊற்றினா நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அந்த வாடை இருக்காது, நான்வெஜ் வாடை வராது.
நல்ல ஃப்ளேவர் மணமாகவும் இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும்போதெல்லாம் தயிர் ஊற்றுறாங்க. இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கிறாங்க. இவ்வளோ தூரம் கிண்டலை, இவ்வளோ நேரமும் கிண்டலை, இப்போ தான் கிண்டுறாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் கிண்டிட்டு அடுத்து இது தான் கிண்டுறாங்க. பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. ரொம்ப கிட்டக்க எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கலை. ஃபோன் வந்து சூடாயிடுது. அந்த அனல் அடுப்புலேருந்து வர்றது ஃபோன் சூடாயிடுது. அதனால் கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சு எடுத்திருக்கேன் நான் அந்த தடவை வீடியோ. இந்த மாதிரி எடுக்கிறதே ஓகேவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. திருப்பி புதினா எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. எப்பொழுதுமே அவங்க சமைக்கும்போது கொஞ்சம் எங்கள் சார் செய்யும்போது கொஞ்சம் ரிச்சாக தான் செய்வாங்க. ரிச்சானா நல்லா ஆயிலை ஊற்றி நெய்யை ஊற்றி இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறாங்க. டேஸ்ட்டும் நல்லா வரும் அவங்க செய்யும்போது. பிரியாணிலாம் நல்லா சூப்பராக செய்வாங்க. இப்போ மூடி வச்சிடுறாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சாச்சு. அடுத்து இப்போ திறந்து பார்த்தோம்னா பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெந்திருக்கும் கூட. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதை நான் சொல்ல விட்டுட்டேன், போடவும் இல்லை. செய்யும்போதே பக்கத்தில் பசங்களுக்கு சிக்கன் பாப்கார்ன் மாதிரி வீட்லேயே நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லா வந்துச்சு. பசங்களோட ஃபேவரட் அது. இப்போ சிக்கன் பிரியாணி அதுவும் எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன், பாருங்கள். பாருங்கள், சிக்கன் நல்லா கொதிந்துருச்சு. நம்ம இந்த பதத்தில் இறக்குறதுனா இறக்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்ட்டு தான் கொதிக்க விட்டுருக்கோம். எப்பொழுதுமே இந்த சிக்கன் கிரேவி, பிரியாணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஆக ஒரு 3 hours 4 hours கழித்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டே அப்படியே மாறிடும். அந்த காரம், எண்ணெய், மசாலாலாம் இறங்கி ரைஸ்லேயும் சரி சிக்கன்லேயும் சரி அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு கொஞ்சம் இன்னும் தண்ணி வற்றணும். அப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கும். ஒரு 5 minutes அந்த தண்ணி பாதியாக குறைஞ்சாலும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி செமையாக ரெடி ஆகிடும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ. நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்ட்டு. எப்பொழுதுமே சண்டே ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்டில். சிக்கன், மோஸ்ட்லி சிக்கன் தான். ஏன்னா எங்கள் சாருக்கு அதான் பிடிக்கும்ன்ட்டு. சீ ஃபுட்ஸ்லாம் ரேராக தான் எடுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.